Hi viewers, welcome to Tiny Chutti Cooking. இன்னைக்கு நான் காரப்பொடி மீன் குழம்பு செஞ்சிருக்கேன். கப்பிங்கிறவர் ஃபிஷ் ரெசிபி ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாரு. இந்த ரெசிபியை ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ரெசிபியும் கமெண்ட்ல சொல்லுங்க, நான் குக் பண்ண ட்ரை பண்றேன். ஏற்கனவே நிறைய பேர் அவங்களுக்கு பிடிச்ச ரெசிபியை பண்ண சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சீக்கிரமே அந்த எல்லா ரெசிபியும் கண்டிப்பா பண்றேன். நம்ம வீடியோவை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, தொடர்ந்து உங்க ஆதரவையும் கொடுங்க. இந்த காரப்பொடி மீன் குழம்புக்கு முக்கியமான இன்கிரீடியன்ட்ஸ் பூண்டும் மிளகும் தான். இதில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இரும்பலுக்கும் சளிக்கும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை குழந்தைங்களிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். உங்கள் வீட்டில் யாருக்காவது இரும்பல் சளி இருந்துச்சுன்னா இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பொதுவாகவே நான்வெஜ்ஜில் சிக்கன் மட்டன் சாப்பிட்றத விட மீன்களை சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. மீன்களில் அதிகமான முள் இருக்கிற மீன்களை பார்த்து சாப்பிட்றது இன்னும் நல்லதும் கூட. ஸோ நீங்கள் எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க மசாலா கூட தேங்காயும் சேர்த்து அரைச்சிக்கலாம். குழம்பு நல்லா கொதி வந்ததும் இதுல இந்த காரப்பொடி மீனை போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டா போதும். ரொம்ப சுவையான நம்ம உடம்புக்கு சத்தான காரப்பொடி மீன் குழம்பு ரெடி. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ரெசிபியையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோல குக் பண்ண ட்ரை பண்றேன். நம்ம சேனலை புதுசா பார்க்குறவங்க மறக்காம டைனி சுட்டி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. உங்களை அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட சந்திக்கிறேன்.